டியர் ஃப்ரெண்ட், இந்த நாட்டு செம்பருத்தி, இது சிவப்பு நாட்டு செம்பருத்தி. இது தினம் ஒரு மூலிகையில் இது மூலிகையில் இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம மூலிகை வகையிலையும் சேர்த்துக்கலாம். அழகுக்காகவும் இந்த செடியை நம்ம வைக்கலாம். அதனால் தினம் ஒரு மூலிகையில் இதுவும் ஒரு மூலிகை செடி மாதிரி. இது நம்ம இந்த ஹைபிஸ்கஸ் டீ, இந்த நாட்டு செம்பருத்தியில் தான் ஹைபிஸ்கஸ் டீ வச்சு குடிக்கணும். இந்த ஹைபிஸ்கஸ் டீ நம்ம குடித்தோம்னா இது லிவருக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த டீ ஹார்ட் நல்லது, லிவருக்கும் நல்லது. அது மாதிரி இந்த டீ கொலஸ்ட்ராலை குறைக்கும், வெயிட் லாஸுக்கு நல்லது. எல்லாத்துக்குமே இந்த டீ ரொம்ப நல்லது. இதை நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு சுடு தண்ணியில் போட்டு இதை வச்சா அந்த ரெட் கலர் நல்ல கலராக கிடைக்கும் டீ. அதில் தேன் கொஞ்சம் கலந்து குடித்தோன்னா எல்லாத்துக்குமே நல்லது. வெயிட் லாஸ்க்கு நல்லது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், நம்முடைய இம்யூனி சிஸ்டத்தை கூட்டும். இப்படி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது, இந்த ஹைபிஸ்கஸ் டீ. அது மட்டும் இல்லை, நம்முடைய ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த பூவையும் இந்த இலையும் சேர்த்து அரைச்சி ஷாம்பு மாதிரி தலைக்கு யூஸ் பண்ணினோன்னா ரொம்ப நல்லா முடி நல்லா வரும், தலைமுடி நல்லா இருக்கும், நல்லா கருப்பாக இருக்கும். இது நானே யூஸ் பண்ணுறது. அது இன்றைக்கி தேவையான இந்த ஹைபிஸ்கஸ் டீக்கு தேவையான பூ எங்களுக்கு இந்த செடியிலேருந்து கிடைச்சது. இதோடைய டிப்ஸு, இதுக்கும் நான் வாழைப்பழத்தோலை கட் பண்ணி அதில் போடுவேன். அது பொட்டாசியம் சத்தை கொடுத்து நல்லா பூக்க செய்யும். அது மாதிரி காப்பித்தூள் நல்லா கொதிக்க வச்சு, காப்பித்தூளையும் கொதிக்க வச்சு அதை தண்ணி கலந்து போடுவேன். இதுக்கு ஊற்றுவேன் வேர் பகுதியில். அது நல்லா மொட்டு வைக்குது, நல்லா செழிப்பாகவும் அந்த உரம் கொடுத்தா பண்ணுது. இது நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.